ஹாய் ஆல், வெல்கம் டு குடி அறிவா vlogs. நான் உங்கள் அறிவா. இன்றைக்கி நம்ம வெண்ணிலா ஸ்பாஞ்ச் கேக் எப்படி பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். நான் 1.5 கிலோ கேக்குக்கு 750 கிராம்ஸ் பேட்டர் இருக்க மாதிரி ப்ரிப்பேர் பண்ணியிருக்கேன். ஃபஸ்ட்டு மைதா, பேக்கிங் பவுடர், சால்ட்டு, அப்புறம் பவுடர் சுகர், எக் யோக், எக்கோட ஒயிட்டு, வெண்ணிலா எசன்ஸ் அண்ட் பேக்கிங் டின்னை ரெடி பண்ணி வச்சுருக்கேன். எக்கு ஒயிட்டை நம்ம பிளெண்ட் பண்ண போகிறோம் பீட்டரில். ஸோ இது மாதிரி ஃப்ளஃபியாக ஃபோம் மாதிரி கன்சிஸ்டன்சிக்கு வரும். அது வரைக்கும் பீட் பண்ணோம். ஃபஸ்ட்டு லோ ஸ்பீடில் ஸ்டார்ட் பண்ணிவிட்டு அப்புறம் மீடியம் ஹை அப்படின்ட்டு வச்சு பிளெண்ட் பண்ணணும். இதுதான் ஸ்டிஃப் பீக் கன்சிஸ்டன்சின்னு சொல்லுவோம். அதாவது அந்த எக்கில் வச்சு எடுக்கிறப்போ அதில் ஷார்ப்பாக நிற்கணும், அது பெண்ட் ஆகாமல் இருக்கணும். அதுதான் ஸ்டிஃப் பீக் கன்சிஸ்டன்சி. ஸோ இப்படி வந்ததுக்கப்புறமா அது நல்லா ஃபோம் மாதிரி இருக்கும். இதில் நம்ம இப்போ பவுடர்ட் சுகரை ஆட் பண்ண போகிறோம். ஸோ சொன்ன மெஷர்மெண்ட்டில் 3ல் 1 பங்கு சுகர் வந்து நம்ம இந்த ஒயிட்டில் ஆட் பண்ணிவிடுவோம். மீதி இருக்கிற 2 பங்கு வந்து எல்லோவை பீட் பண்ணுறப்போ அதில் ஆட் பண்ணுவோம். ஸோ இதில் 225 கிராம் சுகர்னால் அதில் 3ல் 1 பங்கு இதில் ஆட் பண்ணிவிட்டு நல்லா பிளெண்ட் பண்ணிக்கிறேன். இதுலேயும் அதே மாதிரி தான் ஸ்டிஃப் பீக் கன்சிஸ்டன்சிக்கு வரணும். அப்படியே ஷார்ப்பாக நிற்கணும். அந்த பீட்டரில் பெண்ட் ஆகக்கூடாது. அப்போ தான் நல்லா இருக்குது, நல்லா நம்ம பீட் பண்ணியிருக்கோம் அப்படின்ற மீனிங்கு. நம்மளுக்கு ஸ்பாஞ்சும் நல்லா சாஃப்டாக கிடைக்கும். ஸோ இது மாதிரி ஃபோம் மாதிரி ரெடி ஆனதுக்கப்புறமா இதை தனியாக எடுத்து வச்சுக்கலாம். இப்போது எக்கோட எல்லோவை எடுத்துக்கலாம். அதில் வெண்ணிலா எசன்ஸை ஊற்றிட்டு அதையும் நம்ம பிளெண்ட் பண்ணுறோம். இதுவும் அதே மாதிரி தான். ஃபஸ்ட்டு லோ ஸ்பீடில் ஸ்டார்ட் பண்ணிவிட்டு அப்புறம் கொஞ்ச நேரம் மீடியம் பண்ணிவிட்டு அப்புறம் ஹையில் அடிக்கணும். ஸோ இதில் அந்த பேலன்ஸ் இருக்க சுகரை பார்ட்டாக ஆட் பண்ண போகிறோம். கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணிவிட்டு பீட் பண்ணிக்கிட்டே இருக்கணும். ஸோ மீதி இருக்கிற 2 போர்ஷன் இருந்ததில்ல, அதில் பாதி ஆட் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு பீட்டரை ஆன் பண்ணாமல் சும்மா இப்படி கலக்கி விட்டுடணும். பீட்டரை ஆன் பண்ணால் உடனே பவுடராக பறக்கும். அதனால் லைட்டாக ஃபஸ்ட்டு கையால் கலரிட்டு அதுக்கப்புறமா பீட்டரை ஆன் பண்ணலாம். ஸோ இப்போது ஃபுல் சுகரை ஆட் பண்ணதுக்கப்புறம் அதோட கலரே சேஞ்ச் ஆகி பேல் கலரில் இருக்குது. இது கொஞ்சம் ரன்னியாக இருக்கும் பேட்ரு. ஸோ அது நம்ம பீட் பண்ணி நல்லா திக்காக்கணும். அதில் சர்க்கிள்ஸ் மாதிரி வருதுல்ல, வேவ்ஸ் மாதிரி. ஸோ அந்த வேவ்ஸ் வந்து நெக்ஸ்ட்டு ரவுண்டு நம்ம போட்டுட்டு வர வரைக்கும் அது ஸ்டெடியாக இருந்ததுன்னா பேட்டர் கரெக்டாக இருக்குன்னு அர்த்தம். ஸோ நம்ம இப்படி ஸ்வில் பண்ணிவிட்டு வரப்போ நெக்ஸ்ட்டு அந்த ஸ்வில் வரணும், அது அழிஞ்சிடாமல் இருக்கணும். ஸோ இப்போ திக்காகிடுச்சுன்ற மீனிங்கு. நம்ம ஒரு ரவுண்டு போயிட்டு வர வரைக்கும் அந்த வேவ் மாதிரி பேட்டர்ன் பேட்டரில் இருக்குது. ஸோ இந்த கன்சிஸ்டன்சி தான் நம்மளுக்கு தேவைப்படும். இப்படி இருக்கிறப்போ நம்ம 8 மாதிரி போட்டோம்னா அழகாக 8 போட வரும். ஸோ பேட்டர் நல்லா திக்காக இருக்குது நம்மளுக்கு. இதை நம்ம இப்போது தனியாக எடுத்து வச்சுக்கிறோம். ஸோ ஒயிட்டில் பவுடர் போட்டது அந்த ஃபோமும் ரெடியாக இருக்குது. இப்போ எல்லோ இதுவும் ரெடி பண்ணிட்டோம். இதில் நம்ம சீவ் பண்ணி வச்சுருந்தோம்ல மைதா, பேக்கிங் பவுடர், சால்ட், அந்த மிக்சரை பார்ட்டாக போட்டு இது மாதிரி கட் அண்ட் ஃபோல்டு மெத்தடில் கலக்கணும். நடுவில் ஒரு கோட்டு போட்டுட்டு மாவை எடுத்துகிட்டு திருப்பி நடுவுலையே அழுத்தணும். இதுதான் கட் அண்ட் ஃபோல்டு மெத்தடுன்னு சொல்லுவாங்க. ஸோ ரொம்ப ஓவராகவும் நம்ம இதை மிக்ஸ் பண்ணிடக்கூடாது, ஓவர் மிக்சிங் பண்ணக்கூடாது. ஸோ அந்த மாவெல்லாம் தெரியாமல் அதில் எல்லாத்துலேயும் கலந்துடுச்சு அப்படின்னா திருப்பி நெக்ஸ்ட் பேட்ச் போட்டு அதே மாதிரி கலக்க ஆரம்பிச்சிடலாம். இது மாதிரி ஃபஸ்ட்டு பேட்ச்சு இப்போ மாவு தெரியாமல் போயிடுச்சு. இப்போது நெக்ஸ்ட் பேட்சும் அதே மாதிரி போட்டு கலந்துட்டு மிக்ஸ் பண்ணி எல்லா பேட்டரியும் கலந்து வச்சுட்டா இது மாதிரி நம்மளுக்கு திக்காக கிடைக்கும். இது ரிப்பன் கன்சிஸ்டன்சின்னு சொல்லுவாங்க. இப்படி 8 போடுறப்போ அந்த ரிப்பன் மாதிரி அந்த டிசைன் பேட்டர் உடையாமல் வரணும்.
இப்போ இதே மாதிரி நம்ம ஒயிட்டையும் எக் ஒயிட்டையும் கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு அதே மாதிரி கட் அண்ட் ஃபோல்ட் மெத்தடில் கலக்கணும். இதுதான் ரொம்ப முக்கியமான ஸ்டெப்பு. ஏன்னா எக்கோட ஒயிட்டு தான் வந்து நம்மளுக்கு ஸ்பாஞ்சுக்கு நல்ல ஃப்ளஃபினஸ் கொடுக்கறது, சாஃப்டாக இருக்கிறதுக்கு. ஸோ இதை நம்ம நிறைய போட்டு கலந்துட்டோம், ஓவராக கலந்துட்டோம் அப்படின்னா அந்த சாஃப்டான டெக்ஸ்சர் வராது. ஸோ இது மாதிரி எல்லாம் கலந்ததுக்கப்புறமா கடைசியில் ஏதாவது தண்ணி மாதிரி இருந்ததுன்னா அதை ஊற்ற வேண்டாம், ஃபோமை மட்டும் ஊற்றுங்க. அந்த தண்ணியை டிஸ்கார்ட் பண்ணிடணும், அது நம்மளுக்கு தேவையில்லை. அதை நம்ம பேட்டரில் கலந்தால் நம்மளோட பேட்டர் வந்து ஒரு மாதிரி தண்ணியான கன்சிஸ்டன்சிக்கு போயிடும். ஸோ அது மாதிரி இருக்கக்கூடாது. இப்போ ஸ்பாஞ்சோட பேட்டர் ரெடி ஆகிடுச்சு. நம்ம டின்னு ரெடி பண்ணி வச்சுருந்தோம்ல பார்ச்மெண்ட் பேப்பர் போட்டு, நான் 8 இன்ச் டின் எடுத்திருக்கேன், ரவுண்ட் டின்னு. அதில் நான் ரெடி பண்ணி வச்ச பேட்டரில் பாதி அளவு ஊற்ற போகிறேன். ஸோ இதில் நான் 350 கிராம்ஸ் கிட்ட ஊற்றுறேன். எக்ஸாக்டாக சொல்லணுன்னா 358 கிராம்ஸ் வந்திருந்தது. ஸோ பேக் பண்ணி முடித்ததுக்கப்புறமா அது எவ்வளோ வெயிட் இருக்குன்ட்டு பாருங்கள். ஸோ நான் இதை 2 போர்ஷனாக பேக் பண்ணலான்னு தான் பாதி ஊற்றிருக்கேன். ஸோ இது பேக் பண்ணி வந்ததுக்கப்புறமா திருப்பி மீதி இருக்க மாவை திருப்பி இன்னொரு தடவை பேக் பண்ணி எடுப்பேன். இது மாதிரி டேப் பண்ணி ஏர் பபிள்ஸ் எல்லாம் ரிமூவ் பண்ணிக்கோங்க. ஏர் பபிள்ஸ் இருந்ததுன்னா நம்மளுக்கு கேக்கில் ஓட்டை ஓட்டையாக தெரியும் நிறைய. அதே மாதிரி டின்னில் 3/4 அளவுக்கு தான் நம்ம பேட்டர் எப்போவுமே ஃபில் பண்ணணும், நிறைய ஃபில் பண்ணக்கூடாது. ஏன்னா பேக் ஆகிறப்போ கேக் வந்து இன்னும் மேலே ரைஸ் ஆகி வரும். ஸோ இதில் முக்கியமான டிப்பு என்னென்னா, இப்போ நம்ம யூஸ் பண்ண பாத்திரத்தெல்லாம் கொஞ்சம் கூட தண்ணி இருக்கக்கூடாது. நம்ம எல்லோவையும் ஒயிட்டையும் தனித்தனியாக முட்டையை உடச்சி ஊற்றுறப்போ ஒன்றோட ஒன்று மிக்ஸ் ஆகிடாமல் இருக்கணும். அதுவும் முக்கியமாக ஒயிட்டில் கொஞ்சம் கூட எல்லோ இருக்கக்கூடாது. ஸோ 180 டிகிரியில் 30 மினிட்ஸ் பேக்கிங் மோடில் பேக் பண்ணி எடுத்ததுக்கப்புறமா இது மாதிரி டூத் பிக்கை வச்சு எடுத்தோன்னா ஸ்டிக் ஆகாமல் வந்துடும். ஸோ நம்மளோட கேக்கு ரெடி ஆகிடுச்சு. 30 நிமிஷம் இதை வந்து ஆற விட்டுருங்க. ஸோ ஆறுனதுக்கப்புறமா இது மாதிரி, இது பேர் ஆங்குலர் ஸ்பேச்சுலான்னு சொல்லுவாங்க. இல்லைனா உங்கள்கிட்ட ஏதாவது நைஃப் இருந்தால் நைஃபை கூட யூஸ் பண்ணலாம். அந்த எட்ஜஸ் எல்லாம் லைட்டாக எடுத்து விடணும், ஸ்டிக்காக இருக்கும் டின்னில். அப்புறம் உள்ளே வச்சுட்டு நல்லா சென்டருக்காக புல் பண்ணோன்னா கீழே பேப்பர் போட்டிருக்கிறதோட அப்படியே சேர்ந்து வரும். ஸோ ஒட்டாமல் வரும், ஈஸியாக தான் இருக்கும், பயப்படாமல் எடுக்கலாம். ஸோ அந்த எக்கு ஒயிட்டில் எல்லோ மிக்ஸ் ஆகிடுச்சுன்னா நம்மளுக்கு அந்த ஃபோமி கன்சிஸ்டன்சி வராது. அதனால தான் எக்கு ஒயிட்டில் கொஞ்சம் கூட எல்லோ இருக்கக்கூடாது. எல்லோவில் ஒயிட் இருந்தால் கூட பரவாயில்ல. அண்ட் அந்த பவுல்ஸ்லலாம் கொஞ்சம் கூட தண்ணி இருக்கக்கூடாது. எக்கை வந்து எப்போவுமே 1/2 அன் ஹவர் முன்னாடி சில் பண்ணிவிட்டு எடுத்துருங்க. ஸோ டீமோல் பண்ணதுக்கப்புறமா கீழே இருக்க பார்ச்மெண்ட் பேப்பரை இது மாதிரி நம்ம எடுத்துடலாம். நம்மளோட அந்த பவுல்ஸ் எல்லாம் ஒரு 1/2 அன் ஹவர் ஃப்ரீசரில் வச்சு சில்லுன்னு எடுத்து கூட அதில் கூட நம்ம யூஸ் பண்ணலாம், இன்னும் நல்ல ரிசல்ட்ஸ் கொடுக்கும். பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக ஸ்பாஞ்ச் ரெடி ஆகிருக்கு. ப்ரெஸ் பண்ணால் மறுபடியும் பவுன்ஸ் பேக் ஆகி அதோட ஷேப்க்கு அப்படியே வந்துடுது. அப்படியே நசுங்காமல் திருப்பியும் மேலே எழும்பி வந்துடுது. இதுதான் சாஃப்டான ஸ்பாஞ்சு. இது நம்ம கேக்ஸுக்கு பேஸாக நம்ம யூஸ் பண்ணுவோம். ஸோ இதை கட் பண்ணி இதில் க்ரீம்ஸ்லாம் போட்டு டெக்கரேட் பண்ணுவோம். இதே மாதிரி திருப்பியும் மீதி இருந்த மாவையும் அதே மாதிரி இன்னொரு பேட்சை ஊற்றி அதையும் எடுத்துக்கிட்டேன் பேக் பண்ணி. ஸோ இது நம்ம வெயிட் போடுறப்போ பேட்டராக இருக்கிறப்போ 358 கிராம்ஸ் இருந்ததில்ல, இப்போ பாருங்கள் 311 கிராம்ஸ் தான் இருக்குது. ஸோ 45 கிராம்ஸ் கிட்ட உள்ளே இருக்கிற மாய்ஸ்சர் வந்து எவாப்ரேட் ஆகிருக்கு. கேக்கை இது மாதிரி கிளிங் ரேப் போட்டு நம்ம கவர் பண்ணி வைக்கலாம். ஸோ மாய்ஸ்சர் வந்து ரீட்டைன் ஆகும், வெளியில் போகாமல் சாஃப்டாக ஸ்பாஞ்சியாக இருக்கும் நம்ம யூஸ் பண்ணுற வரைக்கும். ஸோ இது மாதிரி ரெசிபீஸ் நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த மாதிரி ரெசிபி வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா நம்ம பேஜை லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணி அவங்களையும் பார்க்க சொல்லுங்கள்.
Thank you for watching the video. See you all in the next video. Tata. Bye-bye.